வணக்கம். ரஷ்யாவை உடைக்க உக்ரைன் முன் வைக்கப்பட்ட போரைப் போலவே இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே ஒரு போரை உருவாக்க வேண்டுமென்று டீப் ஸ்டேட் முயல்கிறது என்பதை இந்த நிலையில் நாம் உணர வேண்டும். முதலில் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் போரை விரும்பினார்கள். அது பெரும்பாலும் நடந்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போரை பல நேரங்களில் சோவியத் யூனியன் கூட விரும்பியிருந்தது என்பது ஒரு உண்மையாகும். இந்தியாவும் சோவியத் யூனியனும் சிறந்த நட்பு நாடுகளாக இருந்தாலும் புவிசார் அரசியலில் இந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என்ன மதிப்பு உள்ளது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நேரத்திலும் தங்கள் சொந்த நலன்களுக்காக வெவ்வேறு நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடும். எனவே அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் போரை விரும்பியது, அது நடந்தது. இந்தியா சீனா போரும் கூட நடந்தது. ஆனால் 2020 கால்வான் மோதலின் தொடர்ச்சியாக இந்தியா சீனா இடையே ஒரு பெரிய போர் நடக்கும் என்று டீப் ஸ்டேட் நினைத்தது. அது நடக்கவில்லை. இந்தியா சீனா போர் நடந்தால் டீப் ஸ்டேட்டை பொறுத்தவரை ஒரே கல்லில் 2 மாங்காய் கொய்ய முடிந்த வாய்ப்பாகும் அது. காரணம், அவ்வாறு போர் நடந்தால் அமெரிக்காவின் இன்றைய முக்கிய எதிரியான சீனா இல்லாமல் போகும். எதிரியாக வருவதற்கான வாய்ப்புள்ள ஒரு சக்தியாகும் இந்தியா. இந்தியாவும் அமெரிக்காவும் நண்பர்கள் என்று சொன்னாலும் அது எத்தகைய நட்பு என்று கேட்டால் அமெரிக்காவுக்கும் பதில் தெரியாது, இந்தியாவுக்கும் பதில் தெரியாது. அது நேசமும் மோசமும் கலந்த ஒரு தனிப்பட்ட வகையைச் சேர்ந்த நட்பாகும். இந்தியாவை சாத்தியமான எதிரி என்று சொல்ல காரணம், அமெரிக்காவுக்கு சவால் விடும் வகையில் ஏதேனும் வல்லரசு உருவானால் அது அமெரிக்காவின் எதிரிதான். அவ்வாறுதான் அமெரிக்கா பார்க்கும். எதிர்காலத்தில் இந்தியா பெரும் வல்லரசாக மாறும் என்பதும் உலகளாவிய சூழலில் தீர்க்கமான சக்தியாக மாறும் என்பதும் அனைவரும் அறிந்ததே. அவ்வாறு இந்தியா ஒரு பெரும் வல்லரசாக மாறினால் இந்தியா அமெரிக்காவின் எதிர்கால எதிரி என்ற பொருள் கொள்ளும் அமெரிக்கா. அதனால் இந்தியா சீனா இடையே ஒரு போர் நடந்தால் ஒரே நேரத்தில் தற்போதைய எதிரியும் இல்லாமல் போகும், எதிர்கால எதிரியும் பலவீனமடையும். அது நிச்சயம் அமெரிக்காவிற்கு கிடைக்கும் மிகப்பெரிய நேட்டமாகும். ஆனால் அது நடக்கவில்லை. காரணம், இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் அது நன்றாகவே தெரியும் என்பதுதான். இரு நாடுகளுக்கும் இடையே எல்லையில் பிரச்சனைகள் நிச்சயம் உள்ளன. அதோடு சீனாவும் இந்தியா வளரக்கூடாது என்று விரும்புகிறது. அது வேறொரு விஷயமாகும். ஏனென்றால் இந்தியா வளர்ந்து வரும் வேளையில் மெல்ல மெல்லவானாலும் சீனா நிச்சயம் கீழ்நோக்கி செல்கிறது என்பது ஒரு உண்மையாகும். ஆசியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் இந்தியா சீனாவை மிஞ்சிவிடக் கூடாது என்று சீனா விரும்புகிறது. எனவே இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க சீனா தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறது. அப்போதும் கூட இந்தியாவுடன் சண்டையிடுவது புத்திசாலித்தனம் அல்ல என்பது சீனாவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் கால்வான் மோதல் நடந்த போதும் ஒரு தோட்டாவை கூட பயன்படுத்தவில்லை சீனா. ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரு பெரிய போரில் ஈடுபட்டால் அது இரு நாடுகளுக்குமே மிக பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை போன்று இருக்காது இந்தியா சீனா இடையே நடக்கும் ஒரு போர். இரண்டும் மிகப்பெரிய சக்திகளாகும். அத்தகைய சக்திகளுக்கிடையே எப்படியோ ஒரு போர் தொடங்கிவிட்டால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும், அது உலக அளவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியாது. அதனால் தான் எல்லையில் பதற்ற நிலை ஏற்படும் போதெல்லாம் இரு நாடுகளும் ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை. இந்தியாவும் சீனாவும் அந்த அளவு முன்னெச்சரிக்கையாக செயல்படுகின்றன. ஆனால் இரு நாடுகளும் போர் செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. இதற்கிடையில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடப்பது நமக்கு தெரியும். அப்போது அமெரிக்கா இந்தியாவை தங்கள் நட்பு நாடாக ஆக்க வேண்டும் என்று விரும்பியது. அதாவது தென்கொரியாவை போல், ஜப்பானை போல், பிரிட்டனை போல், குறைந்தபட்சம் பிரான்ஸை போல் இந்தியாவும் அமெரிக்காவின் நட்பு நாடாக மாற வேண்டும் என்று விரும்பியது அமெரிக்கா. குறைந்தபட்சம் பிரான்ஸை போல் என்று சொல்ல காரணம் உள்ளது. பிரான்ஸ் அமெரிக்காவின் நட்பு நாடாக இருந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை கொண்டுள்ளனர். எல்லா நேரங்களிலும் என்று சொல்ல முடியாது, சில நேரங்களில் என்று சொல்லலாம். சில விஷயங்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் உடன்படுவதில்லை. குறைந்தபட்சம் அதுபோன்ற ஒரு நட்பு நாடாக இந்தியா மாற வேண்டும் என்று விரும்பியது அமெரிக்கா. அதாவது அமெரிக்கா ரஷ்யாவிற்கு எதிராக பொருளாதார தடை விதித்தால் தாமும் தடை விதிக்கும் விதத்திலான ஒரு நண்பனாக இந்தியா மாற வேண்டும் என்று விரும்பியது அமெரிக்கா. ஆனால் இந்தியா அத்தகைய ஒரு நண்பனாக மாறவில்லை. அமெரிக்கா எவ்வளவு முயன்றும் இந்தியா அதற்கு உடன்படவில்லை. அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் மேலாதிக்க நிலையை கேள்வி கேட்கும் ஒரு நண்பனாக உலகின் கவனத்தை பெற்றது பாரதம். டாக்டர் ஜெய்சங்கர் போன்றவர்கள் இந்திய தரப்பு நியாயங்களையும் மேற்கத்திய நாடகங்களையும் உலகின் முன் எடுத்து வைத்த விதம் அமெரிக்காவிற்கு அங்கேயே அவமானத்தை ஏற்படுத்தியது. காரணம், இந்தியா இந்த அளவு கடுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளும் என்று அவர்கள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. இந்தியா செய்தபோது இந்தியாவின் பலம் அவர்களுக்கு புரிந்தது. 3000 அமெரிக்க டாலருக்கும் குறைவான தனிநபர் வருமானத்தை கொண்ட வளரும் நாடாக இந்தியா இவ்வளவு செய்ய முடிந்தால் 15,000 அமெரிக்க டாலர் தனிநபர் வருமானமுள்ள 10 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை ஜிடிபியை கொண்ட நாடாக இந்தியா மாறினால் கூட அமெரிக்காவிற்கு ஒரு வலிமையான போட்டியாளராக இந்தியா இருக்கும் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அங்கு நீண்ட நாட்களாக தீண்டப்படாமல் வைத்திருந்த
வங்கதேசம் என்ற ஆயுதத்தை எடுத்து இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்த தொடங்கியுள்ளார்கள் இப்போது. எனவே இந்தியா எப்படியாவது போருக்கு செல்ல வேண்டும் என்பது அவர்களின் விருப்பமாக உள்ளது. அது முதலாவது விருப்பமாகும். அப்படி ஒரு போர் உருவாகவில்லை என்றாலும் ஒரு அரசாங்கத்திற்கு எவ்வாறு நெருக்கடி கொடுக்க முடியும் என்று சிந்தித்து அதையும் தொடர்கிறார்கள். அரசாங்கத்தின் கவனத்தை திசை திருப்புவதன் மூலம் அதை செய்ய முயற்சிக்கிறார்கள் அவர்கள். ஒரு அரசாங்கம் அதன் நோக்கமாக வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்த முடியும் என்றால் நாடு வெகு விரைவாக முன்னேறும். ஆனால் உள்நாட்டு மோதல்கள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் அல்லது எல்லையில் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் கவனம் சிதறும் அல்லவா? இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிற்கு சீனாவுடனும் பாகிஸ்தானுடனும் பிரச்சனை உள்ளது. அதே சமயம் வங்கதேசத்துடனும் பிரச்சனை உருவானால் இந்திய அரசு அதிக அழுத்தத்தில் இருக்கும். நரேந்திர மோடி இந்த நேரத்தில் மிக அதிக அழுத்தத்தை எதிர்கொள்வார். ஏனென்றால் 2047க்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பது மோடியின் இலக்காக உள்ளது. அப்படியாகும்போது குறைந்தபட்சம் 15 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஜிடிபி கொண்ட நாடாக மாற வேண்டும் அல்லவா? 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா 25 முதல் 30 டிரில்லியன் டாலர் ஜிடிபி உள்ள நாடாக மாறும் என்று உலக பொருளாதார நிபுணர்கள் அனைவரும் கணித்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்று ஏனோ நமது பொருளாதாரம் சிறிது மந்தமாக உள்ளது, அல்லது பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்த அளவை எட்டவில்லை. 6.6, 6.8 என்ற அளவில் தான் போகிறது. ஒரு 9, 10 என்ற அளவை கூட தொடவில்லை. அவ்வாறு இருந்தால் அதை ஒரு பெரிய வளர்ச்சி என்று சொல்லலாம். என்னவானாலும் இன்று பெரிய பொருளாதாரங்களில் வேகமாக வளரும் பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் தான். ஆனால் நாம் எதிர்பார்க்கும் வளர்ச்சியை பெற வேண்டுமென்றால் நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 8 முதல் 10% வரை இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் ஒரு அற்புதமான வளர்ச்சியை அடைகிறோம் என்று சொல்ல முடியும். இப்போது நாம் 6.6, 6.8 என்று கூறும்போது அது சாதாரண வளர்ச்சியை விட சற்று அதிகமான வளர்ச்சி, அவ்வளவுதான். அதன் அடிப்படையில் நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2027க்குள் 5 டிரில்லியனை எட்டக்கூடும். 2030இல் 7 டிரில்லியன் அளவை எட்டும். இது பலரும் கூடி வேண்டுமென்றே செய்யும் ஒரு விஷயமாகும். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை குறைக்க வெளிநாட்டு சக்திகள் பல வழிகளில் செயல்பட முடியும். எனவே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை குறைக்கும் நோக்கத்தில் இந்தியாவை ஒரு போர் முனையில் நிறுத்த விரும்புகிறார்கள் அவர்கள். அதற்காக முதலில் இந்தியாவுடன் மிகப்பெரிய எல்லையை கொண்டுள்ள ஒரு நாட்டின் நிலைத்தன்மையை குலைத்தார்கள். சரியான அரசியல் அமைப்பு, சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாக உள்ள ஒரு நாடாக இருந்தது வங்கதேசம். அந்த நாட்டின் ஆட்சி அமைப்பை அழித்து விட்டார்கள். இப்போது சட்டம் ஒழுங்கு என்ற ஒரு விஷயமே இல்லாமல் செய்து விட்டார்கள். யாரும் எதுவும் செய்ய முடியும் என்ற நிலையில் ஆகிவிட்டது அங்கு அரசியல் அமைப்பு. வங்கதேசத்தில் இன்றுள்ள அரசாங்கத்தை யார் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் என்ன பதில் உள்ளது? டீப் ஸ்டேட் அல்லது அமெரிக்கா தேர்ந்தெடுத்தது என்பதுதான் அதற்கான ஒரு சரியான பதிலாக இருக்க முடியும். ஜோ பைடனும் யூனுஸும் சேர்ந்து நடத்திய கட்டிப்பிடி முத்தம் கொடு நாடகத்தை பார்த்தபோதே அது தெளிவாக தெரிந்தது. அவர்களுடைய திட்டம் ஓரளவு வெற்றி பெற்றதன் வெளிப்பாடாக தெரிந்தது அது. அவ்வாறு இந்தியாவுடன் மிக நீண்ட எல்லையை கொண்டுள்ள வங்கதேசத்தை உசுப்பேற்றி விட்டபோது இந்தியாவிற்கு ஒரு புதிய பிரச்சனையும் தொடங்கியது. அதனால் இதுவரை இந்தியா பாகிஸ்தான் எல்லையின் பாதுகாப்பிற்காக எந்த அளவு இந்தியா செலவு செய்ததோ, இந்தியா சீனா எல்லையின் பாதுகாப்பிற்காக எந்த அளவு செலவு செய்கிறதோ அதை விடவும் அதிகமாக இனி வங்கதேச எல்லை பாதுகாப்பிற்காகவும் செலவு செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் விட அதிக கவனம் வங்கதேச எல்லையில் செலுத்த வேண்டும். அப்படியாகும்போது அரசின் கவனம் சிதறும், பாதுகாப்புத்துறைக்கான நிதி அதிகமாக ஒதுக்கப்பட வேண்டும், வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகளின் வேகம் குறையும். மிகவும் ஸ்மூத்தாக சென்று கொண்டிருக்கும் ஒரு சாலையில் ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தொலைவிலும் ஒரு வேகத்தடை உள்ளதென்று வைத்துக் கொள்வோம். சாலை மிகச்சிறந்த சாலையாக இருந்தாலும் ஒவ்வொரு 500 மீட்டருக்கும் ஒரு வேகத்தடை இருந்தால் எப்படி வேகமாக செல்ல முடியும்? நிச்சயம் நாம் எதிர்பார்க்கும் வேகத்தில் பயணிக்க முடியாது. அவர்கள் விரும்புவது அதுதான். இந்தியாவின் வளர்ச்சி வேகத்தை முடிந்தவரை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வங்கதேசம், நேபாள் என்று ஒவ்வொரு வேகத்தடைகளையும் கிளப்பி விடுகிறார்கள். இந்தியா வங்கதேசம் இடையே ஒரு போர் நடக்க வாய்ப்பு இருந்தால் அது நடக்கட்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்கள். இந்தியா வங்கதேசம் இடையே ஒரு போர் நடந்தால் டீப் ஸ்டேட்டும் சிஏஏவும் ரகசியமாக வங்கதேசத்திற்கு நிச்சயம் உதவி செய்வார்கள். அதை அவர்கள் நேரடியாக செய்யாமல் வேறு ஏதேனும் நாடுகளின் மூலமாக செய்வார்கள். இந்தியா வங்கதேசம் இடையே ஒரு போர் நடந்தால் அமெரிக்கா நிச்சயம் நேரடியாக வங்கதேசத்திற்கு உதவிக்கு வராது. மாறாக பாகிஸ்தானையும் துருக்கியையும் பயன்படுத்தும் அமெரிக்கா. அந்த நாடுகளின் உதவியாக வங்கதேசத்திற்கு தேவையான பணமும் ஆயுதமும் எல்லாம் சரியாக கிடைக்கும். இஸ்லாமிய நாடுகள் பலவற்றின் மூலமாகவும் அத்தகைய உதவிகள் கிடைக்கக்கூடும். இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எக்காலமும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறது. துருக்கியையும் அவ்வாறுதான் பயன்படுத்துகிறது அமெரிக்கா. நிலைமை இவ்வாறெல்லாம் இருப்பதால் தான் இந்திய அரசு மிகவும் கவனமாக செயல்படுகிறது. அவர்களை எல்லாம் மிக கவனமாக கையாள்கிறது. அவர்களின் நோக்கம் இந்தியா வங்கதேசம் இடையே ஒரு போரை உருவாக்கிவிட வேண்டும்,
அது ரஷ்யா உக்ரைன் போரை போல் நீண்டு செல்ல வேண்டும் என்பதாகும். ஆனால் இந்திய அரசும் நமது உளவு அமைப்புகளும் நமது இராணுவமும் எல்லாம் இதுபோன்ற விஷயங்களை பற்றி நன்றாக தெரிந்து வைத்துள்ளார்கள். அவற்றை முறியடிப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ரகசியமாக எடுக்கப்பட்டு வரலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களின் நோக்கம் ஒரு போரை உருவாக்கியேனும் இந்தியாவை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும், இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதாக உள்ளது. மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரை இந்தியாவின் நட்பு அவர்களுக்கு அவசியமாகும். அவர்களின் நலனுக்காக இந்தியாவின் நட்பு அவசியம். அதில் இந்தியா சிறிது வளர்ச்சியடைந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருபோதும் அவர்களை விட மேலே சென்றுவிடக் கூடாது என்று விரும்புகிறார்கள் அவர்கள். அடுத்து சீனாவை போன்ற ஒரு வன்சக்தியாக இந்தியாவும் வளர்ச்சியடைய கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்தியாவை அவர்களின் சொல் கேட்கும் ஒரு நாடாக மாற்ற பெருமளவில் முயற்சிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் இந்தியா அதற்கு இணங்கவில்லை. காரணம், இந்தியா மிக வலுவான சுதந்திரமான ஒரு வெளியுறவு கொள்கையை கொண்டுள்ளது. இந்தியாவை எப்படியாவது அவர்களின் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல வித்தைகளையும் முயற்சிப்பார்கள். அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தமக்கு எவ்வாறு அழுத்தம் கொடுத்தன என்று ஷேக் ஹசீனா கூறியிருந்தார். அவர் அதிகாரத்தில் இருந்து வெளியேறிய பின்னர்தான் அதை கூறியிருந்தார். சமீபத்தில் நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரஷ்யா சென்றிருந்த போது கூறியிருந்தார், அரசாங்கத்திற்கு எவ்வளவோ அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன என்று. எனவே எத்தனையோ அழுத்தங்களையும் சதிகளையும் எல்லாம் மீறித்தான் இந்தியா முன்னேறி கொண்டுள்ளது. நமது நாட்டிற்குள் உள்ளவர்கள் தங்களுக்குள் அடித்துக் கொள்ளும் போது அவ்வாறு செய்தால் அந்நிய சக்திகள் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக அதை பார்ப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. காரணம், இந்தியா ஒரு வன்சக்தியாக வளரக்கூடாது என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை போட்டியாளர்கள் இருப்பதை விரும்பவில்லை, அடிமைகளை தான் விரும்புகிறார்கள். இந்தியாவும் அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்தால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்தியாவிற்கு தேவையான உதவிகளை செய்வார்கள், தென்கொரியாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் எல்லாம் செய்வதை போன்று. ஆனால் இந்தியா உலகிற்கே உதவி செய்யும் நாடாக உள்ள நிலையில் அமெரிக்காவையும் மேற்கத்திய நாடுகளையும் பெரிதாக நினைத்து நடந்தால் எப்படி மற்ற நாடுகளுக்கு உதவ முடியும்? இந்தியா சுயமொரு வன்சக்தியாக வளர்ந்து வரும் நிலையில் எப்படி அவர்களின் சொல்லை கேட்டு நடக்க முடியும்? அதனால் அவர்களுக்கு நிகரான, அவர்களை விட முன்னேறக்கூடிய, அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நாட்டை அவர்கள் விரும்பவில்லை. மொத்தத்தில் தற்போதுள்ள உலக ஒழுங்கை மாற்ற அவர்கள் விரும்பவில்லை. அதில் இந்தியா அவர்களோடு ஒத்துழைக்காத காரணத்தால் தான் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறார்கள் அவர்கள். இந்தியாவின் வளர்ச்சியை தடுப்பதற்காக பாகிஸ்தானை பயன்படுத்துகிறார்கள், மற்ற பல நாடுகளை பயன்படுத்தியுள்ளார்கள், இப்போது வங்கதேசத்தை பயன்படுத்துகிறார்கள். டீப் ஸ்டேட் நினைத்தால் இந்தியா வங்கதேசம் இடையே ஒரு போரை உருவாக்கவும் முடியும். காரணம், இந்தியா அறிவுபூர்வமாக சிந்தித்து போர் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்தாலும் முன்னில் வரும் முட்டாள் நம்மை அடிக்க வந்தால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? அப்போது இந்தியா போர் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகும். எவ்வாறு ரஷ்யாவை படையெடுக்கும் கட்டாயத்திற்கு உள்ளாக்கினார்களோ அதுபோல் இந்தியாவையும் செய்ய முயற்சிக்கக்கூடும் அமெரிக்கா அல்லது டீப் ஸ்டேட். இந்தியா அவற்றையெல்லாம் முறியடித்து அவர்களுக்கு அப்பனாக நமது வேலையை காட்டி முன்னேற வேண்டும். மாங்காய் காய்த்து கிடக்கும் மரம் இந்தியா என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். அதனால் அதில் கல்லெறிய தொடங்கியுள்ளார்கள். அவர்களையெல்லாம் மீறித்தான், அவர்களோடெல்லாம் மோதித்தான் நாம் நமதான இடத்தை, விஸ்வகுரு என்ற அந்த பாரதத்திற்கு மட்டுமே தகுதியான இடத்தை அடைய வேண்டும். அது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இடம் அல்ல, கரடு முரடான வழிகளை கடந்து அடையக்கூடிய இடமாகும். அனைத்தையும் கடந்து அந்த இடத்தை அடைந்து உலகை வழிநடத்தும் சக்தியாக இந்தியா நிச்சயம் உயரும். அதற்காக குடிமக்கள் அனைவரும் தங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டியது நமது கடமையாகும். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய்ஹிந்த்.